அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் கலுசாஹிரா ஆரம்ப பாடசாலையில் தரம் 5இல் கல்வி கற்கும் மாணவி. எனது பெயர் அமானி. வெற்றிக்கண் சிறப்பெரும் குற்றம் குற்றமே என்பது போல் நீதி குன்றாய் திறமையின் சுடராய் தீர்ப்பு கூற காத்திருக்கும் நடுவர் அவர்களே மற்றும் என் போட்டியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு முதியோர்களை மதிப்போம். காலத்தின் தேவை அறிந்து மிக பொருத்தமான தலைப்பில் உரையாற்றுவதை இட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சமூகத்தின் உயிர் நாடிகளாம் மூத்தோர்கள். அவர்களை கண்ணியப்படுத்துவதும் அவர்களுக்கு மரியாதை செய்வதும் எம் அனைவர் மீதும் கட்டாய கடமையாகும். மூத்தோர்களை கண்ணியப்படுத்தாதவர்களும் சிறியோர்களை இரக்கம் காட்டாதவர்களும் முஸ்லிம்கள் அல்லர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்துள்ளார்கள். எம்மில் வயதிலும் அறிவிலும் அனுபவத்திலும் எம்மை விட மூத்தவர்களை பெரியோர்கள் ஆவர். எம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எமது பெற்றோர்கள், எம் மூத்த உறவினர்கள், மார்க்க அறிஞர்கள், ஆலிம்கள் என்போரை உதாரணமாக குறிப்பிடலாம். எனவே முதியோர்கள் சந்திக்கும் போது சலாம் கூறுவது, அவர்களிடத்தில் கனிவான வார்த்தைகளை பேசுவது, அவர்களை தேவையறிந்து உதவி செய்வது எம் அனைவர் மீதும் கட்டாய கடமையாகும். இஸ்லாம் மனித உறவுகள் விடயத்தில் அதிக அக்கறை காட்டுகின்றது. முதியோர்களுக்கு வழங்குகின்ற கௌரவம் மகத்தானது, நேயமிக்கது, எல்லோரானாலும் போற்றத்தக்கது. நன்றி.